கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த மட்டும் நம்மை நடத்தினார். ஆமென். இம்மட்டும் நம்மை நடத்தினார். ஆமென். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. பெலிஸ்தர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவுக்கு ஆராதிக்க போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவுக்கு ஆராதிக்க போகிறார்கள். அப்போ சாமுவேலும் கூட இருக்கிறார். இதை தெரிந்து கொண்ட பெலிஸ்தியர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களை அழிப்பதற்காக படையெடுத்து வருகிறார்கள். ஸோ ஆனால் தேவனை ஆராதிக்க போன ஜனங்களுக்கு இதை கண்டு அவர்கள் பயந்து சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர்கள் கூடி வந்து பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து வந்தார்கள். இந்த சாமுவேலை நோக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சொல்கிறாங்க. அப்பொழுது சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவர்களுக்காக தேவனை வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் அவனுக்காக மறுமொழி, அதே வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்காக மறுமொழி அருள் செய்தார். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வாங்க பலி செலுத்துகையில் 10ஆம் வசனத்தை போட்டிருக்க, பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். இன்றைக்கும் மிஸ்பாவிலே நம்ம கூடியிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற பெலிஸ்தர்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கி போடுவார். எப்பொழுது தெரியுமா? இந்த சர்வாங்க தகன பலிகளாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது. அதற்கப்புறம் 11ஆவது வசனத்தில் தேவன் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த வருடம் மட்டும், இந்த வருடத்தின் மிட்ல வரைக்கும் இம்மட்டும் கர்த்தர் வந்து உதவி செய்தார்ல, அதற்காக நாம் நன்றி சொல்லுவோமா? ஆமென். எத்தனையோ பெலிஸ்தர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஆண்டவர் தகர்த்து நம்ம ஒன்றுமே இந்த ஆராதனையில் கேட்க போகிறது இல்லை. நம்ம செய்ய போகிறது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த எபினேசருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற. எல்லா கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க. உலகத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். வேற ஒன்றுக்கும் நம்ம வரவில்லை. அவர் கிருபை எண்ணியே துதிக்க. நன்றி பலிகள் செலுத்தினார். ஆமென். ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தினார். உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தினார். ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செய்த நன்மைகளுக்காக
நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அநேக நன்மைகள் நம்மளுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் தந்த ரட்சிப்பு அது எவ்வளவு பெரிய, அது எதற்குமே நிகரானது அல்ல. நம்முடைய ஜீவனை காட்டிலும் இந்த ரட்சிப்பு அது பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ரட்சிப்பை நினைத்து மாத்திரம் நன்றி சொல்லுவோமா? உடன்படிக்கை எனக்கு தந்தார், உங்களை பிள்ளையை ஆக்குவேன் என்று உடன்படிக்கை தந்தார், நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் இந்த உடன்படிக்கை நம்ம தந்தார், நித்திய ஜீவனை நான் அளிப்பேன், அதுவே அவருக்கு நமக்கு தந்த வாக்குத்தத்தம், அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்தின் விளிம்பில் நின்ற நம்ம எல்லாரும் மரணத்துக்கு ஏதுவானவர்கள், நம்ம எல்லாரும் மரணத்துக்கும் நம்ம எல்லாரும் சாபத்திற்கும் ஏதுவானவர்கள். நம்மை மீட்டு இந்த ஜீவனின் பாதையில இயேசுவின் ரத்தம் நம்மை திருப்பினது. இந்த ரத்தத்திற்காக, அந்த ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்துவோமா? உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் எல்லாம் உணர்ந்து சொல்லுவோமா? மரணத்தின் எல்லாரும் ஜீவனின் பாதையில் திருப்பி உடன்படிக்கை எனக்கு ஆமே உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் ஜீவனின் பாதை சொல்லுமா? உடன்படிக்கை எனக்கு தந்து அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். மரணத்தின் ஜீவனின் பாதையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தாமே. நம்மை மறவாதவருடைய கிருபை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். ஆமென். தூதர்களை அனுப்பி ஆமென் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். எல்லா கரங்களை வச்சு சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவன். உடைய கிருபை நம்ம மறக்கலங்க, நம்மை மறவா அவர் கிருபை. அதை எண்ணி துதிப்போமா? அவருடைய கிருபை நம்மளை மறந்திருந்தா நம்ம என்ன ஆகியிருப்போம்ல? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. கிருபை நம்ம நினைத்தது அவருடைய கிருபை அல்லவா? நம்மை மறவா இந்த வார்த்தையில கிருபை என்ற வார்த்தையை சொல்லும் போது, இந்த கிருபை என்பது ஒரு வார்த்தை அல்ல, கிருபை என்பது உருவம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தின உருவம் தான் இந்த கிருபை. இந்த கிருபையை நீங்கள் சொல்லும் போது இந்த ரத்தத்தை சிந்தினார்ல, இந்த சிலுவை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அது கிருபை ஒரு உருவமாக நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த கிருபைன்னு நம்ம சொல்லும் போது இந்த சிலுவையை நோக்கி, இந்த சிலுவையில் நமக்காக சிந்தின இயேசுவின் ரத்தத்தை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். அதை நாம் நினைக்க வேண்டும். அந்த கிருபை தாங்க நம்மளை காப்பாற்றுச்சு. நம்ம அந்த நினைத்து சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை உங்க வாழ்வில் திறந்து
எண்ணியே துதிக்க நம்மை மறவா நம்மை மறவா அவரை காஷே தேரமா மாமா எண்ணியே துதிக்க கரங்களை தட்டி இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த கிருபையை நினைத்து இந்த கிருபையால் நம்ம நிலை நிற்கிறோமே அதை நினைத்து நம்ம துதிப்போமா? ஓ ஹalleluya. இந்த வேளையில கூட இன்னொரு பாடலை பாடி தேவன் நம்ம ரட்சித்ததற்காக அவருக்கு நம்ம பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 59:1 இப்படியாக சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், என் கை உங்களை ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை, உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு, உங்களை நான் மேன்மைப்படுத்த முடியாதபடிக்கு என் கை குறுகி போகல. நான் எல்லா வல்லமையும் உடையவன், நான் எல்லா சர்வ வல்லமையும் உள்ள தேவன். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேள்விப்படாத இருக்க ரீசன் அநேகங்கள் இருக்கலாம். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்முடைய பாவங்களும் கூட. அதுவே நமக்கும் தேவனுக்குமான தடையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவங்களை அந்த சரீரத்தை சிலுவையில முறியெடுத்தது. அதன் மூலமாக நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். அதன் மூலமாக நாம் பிதாவாக தேவன உறவை மேற்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த உண்மையான ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது விசுவாசித்து, ஒருவேளை இன்னும் நான் விசுவாசிக்கவில்லை என்றால், அந்த ரட்சகரை விசுவாசிக்கவில்லை என்றால், நீங்கள் எப்பொழுது உண்மையாக அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த ரத்தத்தின் மூலமாக உங்கள் பாவங்கள், உங்கள் மீறுதல்கள், உங்கள் அக்கிரங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தால் நீதிமான் என்றென்றும் பிழைப்பான் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆமென். எதை விசுவாசிக்கிறவன்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு இருக்கு என்று விசுவாசிக்கிறவன் என்றென்றுக்கும் பிழைப்பான். ஆமென். எஃப் மேஜர் கொடுக்கலாமா? கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனரு புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனரு புரிந்தனர். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் ஆமென். நீதிமான் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். எல்லாம் எழுந்து நின்று பாடுவோமா? கிருபையிலே ஆமென் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசமாய் பாடுவோமா? விசுவாசியே நீ பதறா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான். ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசத்தால். ஆமென். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை அதை நோக்கி, அந்த வருகையை நோக்கி பாடுவோமா? விசுவாசி விசுவாசியே நீ. ஆமென். நான் பதற மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஆமென்.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். எல்லா கரங்களை சொல்லுவோமா? நம்ம பிழைக்கிறது ஒரே ஒரு விஷயத்தால மாத்திரம்தான், அவர் மேல் கொண்ட அந்த விசுவாசம். அதுதான் நம்ம மட்டும் நடத்தினது, இனிமேலும் நடத்த போகிறது அந்த விசுவாசம், அவர் மேல் வைத்த அந்த விசுவாசம். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நான் பிழைப்பேன் என்ற விசுவாசத்தோடு பாடுவோமா? விசுவாசத்தால் ஓஹோ நீதிமான் எப்ப தெரியுமா விசுவாசம் பிழைப்பான்? அவன் எப்பொழுது தேவனோடு சார்ந்து இருக்கானோ, அவனோட வாழ்க்கை எப்பொழுது எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாம், நீங்க மாத்திரம் தான் போதும் என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் அந்த விசுவாசத்தோடு, அவன் எப்பொழுதும் அந்த கர்த்தரோடு பரிசுத்த ஆவியான உறவை மேற்கொண்டிருக்கும் போது அவன் பிழைப்பான். அவனை ஒருவனும் அசைக்க முடியாது. ஏன்னா அவன் வேறு பரிசுத்த ஆவியானோடு இருக்கிறது. அவனோட வேர் உள்ள அந்த பரிசுத்த ஜீவியத்தோடு அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல அன்புல அந்த வேர் ஊற்றப்பட்டிருக்கும் போது ஒருவனும் அவனை அசைக்க முடியாது. ஆமென். நம்ம சொல்ல போகிற ஒரு பாடல் பாட போகிறோம். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, யெகோவா ஈரே நீங்க மாத்திரம் போதும்னு பாட போறோம். அப்ப என்ன தெரியுமா மீன் பண்றோம்? நம்ம வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த எனக்கு யாருமே வேண்டாம், நீங்க மாத்திரம் போதும்பா நீங்க உணர்ந்து சொல்லும் போது தேவன் உங்களை பார்த்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். இம்மட்டும் அவர் நடத்தினார்ல, இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார். He will guide you. He is enough for you. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சபையே சொல்லுவோமா? நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். நீர் மாத்திரம் போதும். Oh, just confess. He's enough for you. He's enough for you. He's more than enough for you. Amen. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பை நினைத்து உம்மாயே தந்தை, உடைய அன்பிற்கு இணையில்லை, அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். எல்லாரும் சொல்லுவோமா? வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே நீரே என்றென்றும் போதும். எல்லா வாயிலும் அறிக்கையிட்டும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஓ நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். வேற ஒன்றும் வேண்டாம் எனக்கு, வேற ஒன்றும் வேண்டாம், நீங்க மாத்திரம் போதும். அவர் வந்தா போதும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும். ஆமென். அவரை வரவேற்போமா? பரிசுத்த ஆவியானவரே நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீ கரங்களை உயர்த்தி போதும், கரங்களை உயர்த்தி மாத்திரம் போதும் எனக்கு.
இயேசுவே, உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஓ, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வழி நடத்துதல், ஆண்டவரே ஹல்லேலூயா, இவைகள் மாத்திரம் எனக்கு போதும்னு 2 கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வலது கரத்தை எடுத்து உங்கள் இருதயத்தின் மேலே வைத்து நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க எல்லாரும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த வேளையிலும் கூட உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே நிற்கிற நாங்கள், உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு போதும்னு வாய் திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எனக்கு போதும். ஆண்டவரே சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எனக்கு போதும். வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு போதும், உம்முடைய வசனம் எனக்கு போதும். ஓ ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அழிந்து போகாத, ஒளிந்து போகாத கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்லி மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா. எல்லோரும் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து போகட்டும். நீங்கள் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். தேவ மகிமை ஆண்டவரே தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் கூடிய அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் ஜபகர் அவர்கள் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிற, நம்முடைய சபைக்கு அநேகந்தரம் கடந்து வந்த ஊழியங்களை நிறைவேற்றின அருமையான தேவனுடைய தாசன் அவர்கள் இந்த நாளில் நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். எனவே 2 கரங்களையும் தட்டி அருமையான தேவனுடைய தாசனை நம்ம வரவேற்கலாமா? அல்லேலூயா. இத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. நிச்சயமாகவே தேவன் நம்பத்திலே எழுந்தருளி இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். வார்த்தையின்படியே நிச்சயமாகவே நம் மத்தியில் தேவன் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் மத்தியில் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தரை வார்த்தையை தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பொதுவாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளே ஜெபம் பண்ணுற காரியங்கள் இருக்கேன். ஆண்டவரே ஃபீஸ் கட்டணுமே, ஆண்டவரே நம்ம கொடுத்துருவார். ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணுமே, ஆண்டவரே செஞ்சிருவார். ஏன் ஆண்டவரே நாங்கள் பிரயாணம் பண்ணுறவங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே.
சிறிதும் பெரிதுமான காரியங்களை அவ்வப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரும் நமக்கு என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறாரு. நம்ம சாட்சி சொல்கிறோம், இல்லை மனசை நினச்சிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், இப்படி நடக்குது. ஆனால் சில காரியங்கள் நாமே ஆச்சரியப்பட்டு பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆண்டவர் செய்கிறார் என்றால் அது பெரிய காரியம். அது நம்மளே மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன நீங்களா வாங்கினீங்க இந்த காரு, இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்குற மாதிரி, உங்கள் பையன் அமெரிக்கா போயிட்டானா, அப்படியா கிடச்சிச்சா அவனுக்கு. ஆக நாமே நம்மை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலும் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலும் நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வாரானா அதுதான் அவருடைய சித்தமே. அவர் சும்மா சின்னதெல்லாம் செய்கிறது நமக்கு நம்முடைய விருப்பங்கள். ஆனால் அவர் மனசில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மகா பிரம்மாண்டமான அற்புதங்களும் அதிசயங்களும். இங்கே நாத்தான்வேல் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னா, ஏசாமி அப்படி போகிறாரு. அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உடனே 2 பேர் பின்பற்றுறாங்க ஏசாமியை. உடனே ஏசாமி திரும்பியும் பார்த்து யார் தேடுறீங்கன்னு கேட்குறாரு. ரவி எங்கே தங்க இருக்கீங்க, நாங்கள் வரலாமான்னு கேட்குறாங்க. வந்து பாருங்கள்ன்றாரு. அப்படி கான்வர்சேஷன் தொடருது. அடுத்த நாள் இயேசு பிலிப்புவை கண்டு என்னை பின் சென்று வான்னு சொல்கிறாரு. பிலிப்பு போய் நேராக யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா நாத்தான்வேலை போய் தட்டுறாங்க, கதவை தட்டுறான். தட்டி, டேய் தெரியுமாடா, நஸ்ரேன் வேத வாக்கியங்களும் தீர்க்க தரிசனங்களும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அது வேற யாரும் இல்லை, நாசரேத்தூரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு யோசிப்பின் குமாரன்னு சொல்கிறான். உடனே நாத்தான்வேல் சொல்கிறான், நாசரேத்தா அங்கேருந்து ஒன்றும் வராது அப்படி சொல்கிறான். உடனே நாத்தான்வேல் சொல்கிறான், வந்து பார் அப்படின்றான். ஆக வந்து பார்க்கும்போது ஆண்டவனுக்கு சொல்கிற காரியம்தான், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை நமக்காகவும் நம்மை கொண்டு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிந்தையும் இல்லாமல், அப்படிப்பட்ட தேவனை பற்றிய அறிவும் இல்லாமல், அவர் நமக்கு செய்வார் என்கிறத பற்றியும் நமக்கு அக்கறை இல்லாமல் இருக்கும் என்றால் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம், எனக்காக என்னை கொண்டு என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய ஆலயத்தில் ஆண்டவர் எனக்கு கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அதான் நடக்கும். எப்படி அவன் விசுவாசித்தான், ஆண்டவர் அதை செய்வதற்கு நம்மிடம் எதிர்பார்க்குற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் பாருங்க, யோவான் 1:47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். இப்போ முதல்ல நான் சொல்லும்போது சொல்கிறாரு பிலிப்பு, நாத்தான்வேல் சொல்கிறாரு, இயேசுவை கண்டோம், அது தீர்க்க தரிசனங்களும் சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வரை நாங்கள் கண்டோம் அப்படின்றப்போ நல்லா வேதத்தை அறிஞ்சு வச்சுருக்கான் பிலிப்பு. உடனே தான் இவன் சொல்கிறான், நாத்தான்வேல், நாஸ்தியத்திலேருந்து ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு கேட்குறான். அப்போ பிலிப்பு சொல்கிறாரு, வந்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து என்ன பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? நாஸ்தியத்தை பார்த்துருப்பான், நஸ்ரேனாகிய இயேசுவை பார்த்துருப்பான். இன்னைக்கு அந்த சர்ச்சிலையா, இந்த இடத்துலையா, அந்த ஊழியக்காரரா, இவரா? இல்லைங்க, இயேசு. உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய துவக்கம் இடத்தில் அல்ல, பேர் போன ஊழியக்காரனிடம் அல்ல, நீங்கள் விரும்புகிறவற்றிலும் இல்லை, நீங்கள் தெரியாத நம்மகிட்டையும் இல்லை. இட் இஸ் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை தேடி வருவீர்கள் என்றால் இந்த இடத்துல உங்களுக்கு அவரால் ஒரு பெரிய காரியம் நடக்கும். அது எப்படி தான் இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிலாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் லைஃப்பை? அதுக்கு மேலே இருக்கும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாகி. அப்போ ஆண்டவர்கிட்டருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய காரியம் நிச்சயமாக நடக்கும். உங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டோம்,
இவ்வளோ பெரிய வந்துருச்சு, இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பையன் போயிட்டான், இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பிள்ளைங்க போயிடுச்சு. அந்த ஆச்சரியக்குறிக்கு ஆரம்பம் எங்கே தெரியுமா இருக்குது? அது இயேசு, அது இயேசு. அப்போ பிலிப்பு வார்த்தையை கேட்டு தேடி வந்த நாத்தான்வேல் நாசரேத்துல யோசிச்சுட்டே இருந்திருப்பான். நாசரேத்து இவ்வளோ சின்ன ஊர், நாசரேத்தில் என்ன வரப்போகுது? அங்கே எண்ணி பார்த்தா ஒரு 30-40 வீடு தான் இருக்கும். அதெல்லாம் இவங்க காரமன்றது தானே. இவன் போய் இயேசு என்னது நாசரே இயேசுன்றான். அவன் இயேசுவை பார்க்க வந்தான். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எங்கே வந்தாலும், எதற்கு வந்தாலும், எந்த ஒரு காரியம் வந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரிடமிருந்து மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் செய்ய முடியும். ஊழியக்காரங்க செய்யலாம், யார் அவங்க பின்னாலும் செய்கிறா? ஆண்டவர் தான் செய்கிறார். ஒரு அதிகாரி செய்கிறான், யார் செய்கிறா? ஆண்டவர் தான் அவங்க மூலமாக செய்கிறாரு. ஒரு நபர்களுக்கு உதவி செய்கிறாங்க, ஆண்டவர் தான் அவங்க மூலமாக செய்கிறாரு. தெய்வ கிருபை இருந்தால் மனுஷர் தயவு. அப்போ நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் எங்கே இருக்கணும்னா ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி இருக்கணும். அது அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுமா? அந்த அவர் சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, அவன் ஏமாற்றிட்டாங்க, அவனால தாங்க எனக்கு காரியெல்லாம் கெட்டுப்போச்சு. மனுஷனை பழி சொல்லுவாங்க. மனுஷனை பழி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு? மனுஷன்ட்டு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்ப்பு கர்த்தர்ந்து வந்தால் ஏன் யார் என்ன பண்ணா என்ன? கர்த்தர் தருவார், ஒருத்தரும் அசைக்க முடியாது. இன்றைக்கு விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அவன் போட்டியாளர், அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் தெரியுமா அவங்களுக்கு கார்பரேட்டவன், அதனால தான் என் பிஸ்னஸ் எல்லாம் போச்சு. அவன் இப்படிப்பட்டவன் அப்படி போச்சு. இந்த மேஜர் மாறார் பாருங்க, ஒரே வம்பு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவனுக்கு எழுதவே மாட்டான். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பும் எதிர்ப்பும் விருப்பமும் செய்கையும் எங்கேருந்து வருது? மனுஷன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நாத்தான்வேல் பிலிப்பு நாத்தான்வேலை நாசரேத்துக்கு கூட்டிகிட்டு போல, நசரேயனாகிய இயேசுவிடம் கூட்டி கொண்டு வந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் நம்ம எதிர்பார்ப்பு கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எரிகோவின் வீதிகளில் பர்த்திமேயு உட்கார்ந்துருக்கான், 2 கண்ணும் குருடு. உட்கார்ந்துருக்கிற இடம் பிளாட்ஃபார்ம், பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை பாத்திரத்தை பார்க்கலாமே, அவன் பிச்சை கேட்டே இருந்திருப்பான். எவ்வளோ கலெக்ஷன் வரும், எவ்வளோ கலெக்ஷன் வரும், எவ்வளோ கலெக்ஷன் வரும், இன்றைக்கி இது போதும், சத்தம் கம்மியால் வருது டப்பால் அப்படின்னு பார்த்துருக்க மாட்டான். அவன் என்னெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒருத்தர் போவார் இந்த பக்கம், கண்டிப்பாக இயேசு இந்த வழியாக போய் தான் ஆகணும். ஏன்னா எருசலேம் டு எரிகோ டு எருசலேம், இங்கே தான் அவர் உட்காந்துருப்பார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை எரிகோவிலேருந்து எருசலேமுக்கு போகிற ரூட்டில் உட்காந்துருப்பான். ஏன்னா அவர் அடிக்கடி இங்கே போனார், எருசலேமுக்கு போனார். அப்போ அவன் எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? கண்டிப்பாக அந்த வழியாக ஒரு நாள் போவார். சத்தம் கேட்குது, ஒன்று கேட்குறான், என்ன சத்தம் கேட்குது? நசரேயனாகிய இயேசு போகிறார். உடனே என்ன பண்ணான்? கத்த ஆரம்பிச்சிட்டான். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுடைய நோக்கமும் அவனுடைய திட்டமும் அவன் எதிர்பார்ப்பும் எங்கே இருந்தது தெரியுமா? இயேசு. அவன் பிச்சை எடுக்கிற பாத்திரத்தில் இல்லை, விழுந்த பிச்சையில் இல்லை, சுற்றி உள்ள ஜனங்கள் யார் எங்கே இருக்காங்க அது அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்களா, நிறைய கிடைக்குமா இன்றைக்கி, அது இல்லை. அவனுடைய ஒரே இது, குருடனின் கண்களை திறக்கும் தாவீதின் குமாரனை அவன் இறுதியை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஏசி வந்தவொடனே உங்களுக்கு தெரியும், அவர் கடந்து போகிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? விடலை, நல்லா கூப்பிடுறான். எல்லாரும் அதட்டுறாங்க, சும்மாருடா அப்படின்னு அதட்டுறாங்க. பின்னும் அதிக சப்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தமிழத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஐயா, இந்த ஆஃபீஸில் தான் நான் இருக்கேன், இந்த நம்பர்கிட்ட தான் வேலை செய்கிறேன், இந்த சிம்பிள் வேலை தான் நான் செய்கிறேன், நான் இந்த ஏரியாவில் தான் குடியிருக்கிறேன், எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, எப்படிங்க நான் மேலே வர முடியும்? எதிர்பார்ப்பு உன்னை சுற்றி உள்ள இடத்துல இல்லை, உன் கையில் இல்லை, உன் மண்டையில் இருக்கிற அறிவில் இல்லை, உன் திராணியில் இல்லை, உன்னை அறிமுகமானவர்களிடத்துல இல்லை, உன் நண்பர்களிடத்துல இல்லை, நீ எதிர்பார்க்குறவங்கள்ட்ட இல்லை. இட் இஸ் ஃப்ரம் காட். தேவனை மட்டும்தான் பார்க்கணும், தேவனை மட்டும்தான் பார்க்கணும். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இதுக்கு அப்படி ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்படாமல் போச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. சாராள் சொல்கிறா, இதோ கர்த்தர் நமக்கு எனக்கு பெரிய காரியம் செய்திருக்கிறார்,
தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிற ஆண்டவருக்கு நம்ம யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்றத சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சொல்லாமலே தெரியும். யாராவது போய் அவருக்கு தெரியுமா அப்படி ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அவருக்கு உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்போ நம்ம நோக்கம் யார் என்ன சொன்னாலும் தட்டிடணும். அதை மற்றவங்க சொன்னாலும் தட்டிடணும். தெரியுமா, அவரால் தான் உன் வாழையே போச்சு, இவரால் தான் போச்சு, அவங்களால தான் போச்சு. ஸ்டாப் ஆர்கியூமெண்ட். நான் நம்புகிறது அவராலே வரும். என்னுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்ம இதயத்தில் இருக்கும் என்றால், நம்ம எதிர்பார்த்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட, இமேஜின் பண்ணதை விட கூட நான் சொல்வேன், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார், நமக்கும் செய்வார், நம்மை கொண்டு செய்வார். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கா? அன்னைக்கு நாகமான் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கா. நாகமான் ஒரு குஷ்டரோகியாக இருக்கான். அப்போ நாகமானுடைய வீட்டில் இருந்த அந்த சின்ன பிள்ளை சொல்லுது நாகமானுடைய மனைவிட்ட, ஐயா இஸ்ரவேலில் போனால் சுகமாயிரும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா ரொம்ப விசுவாசிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொல்கிறா, இஸ்ரவேலில் வந்த பின்னு சொல்கிறா, பிள்ளை சொல்கிறா, நீங்கள் அங்கே இஸ்ரவேலில் போனால் சுகமாயிருமான்றான். உடனே அவ்வளோதானே அப்படின்ட்டு அவன் போய் என்ன பண்ணுறான், நிருபங்களை கேட்டு வாங்கினான் ராஜாட்ட. வாங்கிட்டு நேராக சீரிய தளபதி ஆகிய நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாக்கிட்ட பிரமாணத்தை கொடுக்குறான். உடனே சட்டை கிழிக்கிறான் அந்த ராஜா. என்ன இது, ஏதோ வம்பு பிடிக்கிற வந்திருக்கான் அப்படின்னு. எலிசாக்கு நியூஸ் போகுது, அவனை ஏன்ட்ட அனுப்பியா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்றதை அறிஞ்சுக்கிட்டவன் அனுப்பு அப்படின்றான். அவன் எல்லா உச்சிதங்கள், ஒட்டகங்கள் நிறைய உச்சிதங்கள் வருது, அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வரான். வெள்ளி பொண்ணு மாற்று வஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு வரான். எலிசாவுடைய வாசலில் நின்று வணங்குறான். எலிசா சொல்கிறான், நேராக போய் யோர்தானில் 7 முறை முங்கி எழுமுன்ட்டான். நாகமானுக்கு கோவம் வந்துட்டு, என்னடா அது, வெளியே நம்மளை கொஞ்சம் விசாரித்து முதுகெல்லாம் தடவி கொடுத்து ஒரு தேவைப்பட்ட நம்ம நாட்டு வழக்கப்படி ஷாலெல்லாம் போட்டு நம்மளை கொஞ்சம் கௌரவிப்பான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், அப்படியே போய் குளிச்சுட்டு வாண்டான். ஆனாலும் நாகமான் போனான். போய் அவன் 7 முறை ஸ்நானம் பண்ணி எழும்பும்போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளைகள் மாம்சத்தை போல் சொஸ்தமாயிடுச்சு. வேதவசனம் சொல்லுது, அவன் எலிசாட் திரும்பி பூமி எங்கும் இஸ்ரவேலின் தேவனை போல் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். எலிசா யாருன்னு பார்க்கலவன், எலிசாவை அறிமுகப்படுத்திய சின்ன பிள்ளையை பார்க்கல, தேவனை கண்டு கொண்டான். 2 பொதி மண்ணு மட்டும் கொடுங்க, உமது அடியான் இனி கர்த்தரை என்று வேறொருவனையும் தொழுது கொள்ளுகிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் யாருன்ற அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆசீர்வாதம். மனுஷனை பார்த்து உலகத்தை பார்த்து இங்கே இருக்கிற நடைமுறைகளை பார்த்து, இங்கே இருக்கிற அறிமுகங்களை பார்த்து, இங்கே உள்ள காரியங்களை பார்த்து நம்மளை என்ன பண்ணிக்கிறோம் தெரியுமா, அப்படியே குறைத்து கொள்கிறோம். தேவன் யார் அப்படின்னு ஒரு உன்னதமான பார்வையை அவர் மேலே வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியமும் சிறிய காரியமும் நடந்துடும். பெரிய காரியமும் சாதாரணமாக நடந்துவிடும். நாம் இன்னைக்கு அப்படி பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாமே நம்முடைய பார்வை நம்ம ஹைட்டில் தான் இருக்குது, அப்படியே இருக்குது. இல்லை, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற ஆண்டவரை நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வார். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதனால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படி சங்கீதக்காரன் எழுதுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்கே அந்த பார்வை இல்லையோ, எந்த அந்த எதிர்பார்ப்பு இல்லையோ, எங்கே அந்த விசுவாசம் இல்லையோ, எங்கே அந்த காரியம் நம்ம தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையோ, அங்கே அற்புதங்கள் நடக்காது. நாசரேத்துக்கு இயேசு போகிறாரு, அங்கே தேவாலயத்தில் நிற்கிறாரு. அவர் கையில் புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. வாசித்து முடித்தோடனே இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நிறைவேறிச்சு சொல்கிறாரு. என்ன, நீ யோசேப்பின் குமாரன் தானே, நீ தச்சனுடைய குமாரன் தானே, நீ என்ன இங்கே அங்கே பேசுனா கலிலேயாவில் அதே மாதிரி இங்கே பேசு. ஏசாமி அங்கே பேசலை, அற்புதங்களை செய்யலை. ஏன் தெரியுமா, தச்சனுடைய குமாரனாக தான் பார்த்தீங்க நீ, அப்போ கார்பெண்டர் வேலை தான் செய்வேன். என்னை யோசிப்பின் குமாரனாக தான் பார்த்தீங்க, யோசிப்புக்கு நான் எப்படி இருந்தேன்னா அதான் நான் செய்வேங்க. நான் யாராக இருக்க மாட்டாங்க, தேவகுமாரனாக இருக்க மாட்டேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரு, எப்படி பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு ஆண்டவரை? பெரிய காரியங்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா நம்ம அழகு, நம்ம பணம், நம்ம படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய குடும்பம்,
நம்ம தலைமுறை இது இல்லைங்க. தேவனை பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார செய்கிற ஆண்டவர். டோன்ட் புட் யோர் மார்க். உங்களை பற்றி நீங்களே மார்க் போடாதீங்க, ஆண்டவர் போட வர மார்க் உங்களுக்கு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் முதல்ல தேவை. ஒரு தம்பி ஒரு ஊழியக்காரங்க கூடுகை நடந்துச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார். அப்போ அங்கே வந்த ஒரு வெளிநாட்டு பிரசங்கர் என்ன பண்ணாருன்னா, அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு, இங்கே இருக்கியாப்பா, அப்படி யாரா அப்படி இருக்கீங்களான்னு கேட்டார். உடனே அந்த பையனை கண்டுபிடிச்சி முன்னாடி அனுப்பிட்டாங்க. கர்த்தர் உன்னை அமெரிக்க தேசத்தில் பயன்படுத்துவார்ப்பா அப்படின்னாங்க. அவன் சிரிச்சானான். ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்டாரான். நானே இங்கிலீஷில் 30 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிருக்கேன், என்னை கிராமத்தில் பயன்படுத்துவார்னு சொன்னால் சரி கொஞ்சம் நம்புவேன், என்னை போய் அமெரிக்காவில் பர்த்தர் பயன்படுத்துவார்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சானான். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார் அப்படின்னாராம். பையன் திரும்பி போயிட்டான். வீட்டுக்கு போனவுடனே அவருக்கு வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்தாராம். இன்னொரு ஊழியக்காரர் வெளியிலேருந்து இப்போ பிரசங்கம் பண்ண வந்திருக்காரு. அவர் ஒரு இங்கிலீஷ் பைபிள் கொடுத்தாராம். அந்த பைபிளை வாங்கின உடனே அவன் சொல்கிறான், வெறி வந்துச்சு எனக்கு அந்த பைபிளை வாசிக்கணும்னு. இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. அது பரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே வந்தது. அப்புறம் சில சூழ்நிலை நிமித்தமாக அவன் அமெரிக்க தேசத்துக்கு வேதாம கல்லூரியில் படிப்பதற்கு ஒருவரால் சப்போர்ட் பண்ணப்பட்டு போனான். அங்கே போனான், படித்தான், கர்த்தரை முகமுகமாக தரிசித்தான், வேத வாசிகள் நல்லா ஆராய்ந்து பார்த்தான், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான், சாட்சியாக இருந்தான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். தேவன் அவனை இங்கே பயன்படுத்தினார். ரூட்டு போடுறீங்களா? ரூட்டு போட்டிங்கன்னா ஒரு இடத்துல டெட் லைனில் போய் முடிஞ்சிடும். இப்படி போகலாமா, பாப்பா இப்படி சேர்க்கலான் இருக்கேன், பையன் இப்படி கொண்டு போகலான் இருக்கேன், அவர் அப்படி கொண்டு போயிடலான் இருக்கேன். நான் சொல்கிறேன், தேவனை பாருங்கள், நாசரேத்தை பார்க்காதீங்க, நாசரேத்திலிருந்து வந்த நசரேனாகிய இயேசுவை பாருங்கள். அங்கே தான் உங்கள் பெரிய காரியம் ஒளிந்திருக்கிறது. அங்கே தான் உங்கள் பெரிய காரியம் புதையலாக இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் பொக்கிஷமாக இருக்குது. இதுதான் நம்ம லெவல் ரீசார்ஜ். இனிமேல் என்னத்தை பண்ண, அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான். அது பெரிய காரியம் இல்லைங்க, அது உங்களாலேயே குறைத்து மதிப்பிடப்பட்ட காரியம். கர்த்தர் என்றைக்குமே பெரிய காரியங்களை நமக்காகவும் நம்மை கொண்டு செய்வதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஸோ நாத்தானுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே வருது அப்படின்னா, நாசரேத்துன்றது அவன் மைண்ட்லேருந்து போயிடுச்சு. இப்போ நசரேனாகிய இயேசுவை பார்க்குறான். எப்படி பார்த்தான்? வேத வாக்கியங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அறிந்த பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்தான். கையில் வேதத்தை எடுங்க. பிலிப்புட்ட நாத்தான்வேல் என்ன கேட்கலன்னா, அப்படியா நாசரேத்திலிருந்து வந்தவரா, அவர் தான் நசரேனாகிய இயேசுவா, அவர் தான் தீர்க்க தரிசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா, எப்படி எப்போ இந்த பக்கம் வருவார், நீ சொல்லு, நான் பார்க்குறேன். இல்லைங்க, நான் சொல்லட்டுமா, வந்து பார், வந்து பார். இன்னைக்கு ஆலய ஆராதனைகள் வந்து பார்ல இல்லை, வந்து காட்டு. ஆன்லைனில் காட்டுறியா, நான் பார்க்குறேன். தெளிவாக சொல்கிறேன், வந்து பார்த்தா ஆசீர்வாதம் வேறு, இருக்கிற இடத்துல இருந்து நான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் அது வேறு. வந்து பார். ஆண்டவருடைய பிரச்சனத்தை தேடி வந்து பாருங்க. திரள் ஜனமான கூட நெருக்கினாங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்தாங்களா? இல்லையே. ஆண்டவர் போன இடமெல்லாம் நெருக்கினாங்க, நெருக்கி தான் போனாங்க. அது கடற்கரை இருக்கும்போது திரளான ஜனங்கள் நெருக்கினபடியினால் அவர் ஒரு படகை தெரிந்து கொண்டு அதன் மேல் உட்கார்ந்து அவர்கள் பிரசங்கித்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு காலம் கொரோனா இருந்துச்சு, நம்ம வீட்டில் இருந்து பார்த்தோம். ஆனால் இப்போ வாசல் திறந்தாச்சு. அப்போ வீட்டில் இருந்தே பார்த்து ஒப்பே திருலாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் கதவை திறக்கும்போது வந்து பார்ப்பது அது ஒரு மகிமை, வந்து பார்ப்பது ஒரு மகிமை. ஸோ நாம் முதலாவது நம்முடைய இருதயமும் சிந்தையும் நோக்கமும் எல்லா புறங்கூறுதல், குறை கூறுதல் இல்லை, எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் உங்கள் உள்ளம் எங்கே பார்க்கணும்னா கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும், அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு. ரெண்டாவது நாத்தான்வேல் கற்றுக்கொண்ட காரியம், யோவான் 1:47, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு. இயேசு
நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேல் இப்போ ஏசாமிட்டு வரும்போது ஏசாமி அவனை பார்த்துட்டு சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரும்போது தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீ நிறைய நேரம் நமக்கு நம்ம யாரும் தெரியல, தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாருன்னு தெரியல. நான் ஒரு கம்பெனியில் வர பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து சின்ன சின்ன வவுச்சர்ஸ் போட்டுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். அப்போ இந்த பாய்லர் க்ளீன் பண்ணோம் அப்படி போடுவாங்க, இந்த மிஷின் ரிப்பேர் பண்ணோம் சார் அப்படிம்பாங்க, இந்த மிஷின் சர்வீசிங் பண்ணோம் அப்படிம்பாங்க. அதுக்கு சின்ன சின்ன பில்லு அப்போ வந்து 50 ரூபா 30 ரூபா 60 ரூபா அவ்வளோதான். அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் இதை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வவுச்சர் எழுதி கொடுங்கனாரு. கிட்டு எழுதி அப்படியே அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க வேணாம் சார், கையெழுத்து போடுங்க சார். அப்போ அவர் தான்ப்பா அதை போடணும் சார், நீங்கள் போடுங்க சார் அப்படின்னா. நான் போடுறேன்னா நான் தரமாட்டேன் அவனை காசுங்க, உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரில சார்ன்ட்டு போயிட்டான். ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்டே போகல, நேராக போய் கவுண்டர் கொடுத்து காசு வாங்கிட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? நீங்கள் நம்ம யார் நமக்கு தெரில, நம்ம யார் நமக்கு தெரில. ஒருவேளை நசரேய இயேசுவை நாத்தான்வேலுக்கு தெரில, ஆனால் நசரேய இயேசுவுக்கு நாத்தான்வேல் தெரியும். எப்படி தெரியும்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நீங்கள் யாருன்னு உங்களை நீங்கள் பார்த்துட்டு அறிஞ்சிருப்பீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை பற்றி யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை யாருன்னு சொல்லிட்டாரா? இன்னும் சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையா? இன்னும் சொல்லலையா? தெரியுமா? நீங்கள் அவர்கிட்ட நெருங்கி வரல. வர கண்டு பக்கத்தில் போக போக தான் தெரியும் ஆண்டவர் பார்வையில் நான் யாரு, நான் யாரு. நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? அவர் உங்களுக்கு சொல்லணும்ல. மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் திரும்பி பார்த்தாச்சு, பசங்களை போய் நம்ம விடுதலை பண்ணணும் போனால் பாரு, நம்மளே எடுத்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க இந்த எபிரேய வாச பசங்க. நம்ம எவ்வளோ பெரிய அரண்மனையிலேருந்து விட்டு இறங்கி வந்திருக்கோம், இந்த பசங்களோட பாடுகளை சபிச்சிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம், அநியாயம் பண்ணுற வார்த்தை ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் உடனே தட்டாப்புட்டான்றான், எல்லாம் பேசுகிறான், போய் தொலைறானுங்க. நல்லா சாப்பிட்டோம். திரும்பி பார்த்துருப்பான், மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். 40 வருஷம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. 40 வருஷம் பேலஸ், 40 வருஷம் வனாந்திரம், முடிஞ்சு போச்சா? அங்கே தான் துவக்கம் துவங்குகிறது. என்னைக்கு நீங்கள் உங்களை பற்றி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை பற்றி பெருசாக ஸ்கெட்சு போட்டு வச்சிருக்கிறார். எரிகிற முச்செடியின் நடுவிலே தரிசனமானார். அவன் முச்செடி தானே பார்க்க வந்தான், ஏசியை பார்க்க வந்தான், தேவனாய கத்தரை பார்க்க வந்தானா? இல்லை, எரிகிற முச்செடி பார்க்குறான். என்னடா இது முச்செடி எரிஞ்சு எரிஞ்சு சாம்பலாக போகணும்னு பார்த்தா இன்னும் எரிஞ்சு பச்சை பசேன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்க, அப்படி என்ன விசேஷம் உள்ளே இருக்குது அப்படின்னு உள்ளே வந்தான். அவன் தன்னிடத்தில் வருவதை இயேசு கண்டு மோசே என்று கூப்பிட்டார். ஆண்டவர் உங்களை கொடுத்து பெரிய நோக்கம் வச்சிருக்காருங்க, பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. அறையே சொல்கிறார், அவன்கிட்ட முகத்தை மூடிக்கிறான். அவன் கர்த்தரை பார்க்க பயந்ததுனால முகத்தை மூடி கொள்கிறான். ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட முகமுகமாக பேசுகிறாரு. ஒரு பெரிய கோல் அவன்கிட்ட கையில் இருந்துச்சு, தேவனுடைய கோலாக மாற்றுறாரு. அவர் பெரிய தயவு அவன் மேலே இறங்கி வருது. மோசே பிற்காலத்தில் பார்வோனுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் பெரியவனாயிருந்தான். பெரிய இஸ்ரவேல். அவனை மாதிரி கர்த்தரை முகமுகமாக இருந்த தீர்க்கதரிசி அதுக்கு முன்னும் இல்லை இன்னும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், அந்த ஆண்டவர் நெருங்கி வரும்போது நீங்கள் யாருன்றதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அது சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்காமல் போகலாம். ஆண்டவர் உங்களுக்கு யார் சொல்லும்போது தான் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்னு அர்த்தம். யோசேப்பு ஜெயிலில் இருந்தான். அவனுடைய எய்மெல்லாம் என்ன? விடுதலையாகணும், அவ்வளோதான். அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் கண்ட சொப்பனம் இன்னும் நிறைவேறல. நினைக்கிறேன் அவன் ஒரு அது எங்கத்த நிறைவேற, நம்மளெல்லாம் சேர்த்து விற்றுக்கிட்டானுங்க, இனிமேல் எங்கே நிறைவேற, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருப்பான். அது முடிஞ்சு போகல, அது ஆரம்பிக்க போகுது. அப்போ அவன் வாழ்க்கையில் கண்ட சொப்பனம் அவனுக்கு அவன் யார் என்பதை வெளிப்படுத்தினது.
நல்லா சொன்னாவன். அவங்க அப்பா சொல்கிறாரு, நானும் உங்கள் அம்மாவும் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்குவோமோ அப்படின்றான். சொப்பனம் அப்படி தானே சொல்லுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நடந்தது நமக்கு தெரியும். கர்த்தர் அவனை ஒரு பெரிய மனுஷனாக மாற்றினார். ஏதான் சொல்லுது, தேவனை இவனை போல ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லையே. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறாரு. முதல்ல அதை விசுவாசிச்சிருங்க. என்ன செய்வாராங்க? என் பேரு தாங்க, என்ன செய்வாரா? நான் இங்கிருந்து தான் வந்திருக்கேங்க, செய்வாரா? எனக்கு இங்கிலீஷில் தெரியாதுங்க, செய்வாரா? உங்கள் வாழ்க்கையில் இல்லை சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஆட்டு மந்தையை பார்க்காதீங்க, பணாந்திரத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் இத்தனை என்ன ஏஜ் ஆகிட்டு பார்க்காதீங்க. God is going to do a big thing. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு வயதாக உள்ளவர்களாக இருந்தாலும், என்ன தகுதி இருந்தாலும், என்ன தகுதி இல்லாவிட்டாலும், தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம அதை எதிர்பார்க்கணும், அவ்வளோதான். நம்மை நாமே தகுதியாக்கிற முடியாது, அவர் நமக்கு செய்வார். அதை நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகுது. யோசிப்புடைய வாழ்க்கையில் அது அதான் செய்தது. அவன் அடிமை, ஒருவேளை விடுதலாக்கியிருந்தால் அடிமையாக தான் போயிருப்பான். திருப்பியும் போத்திபார் போட்டு அவனை ஏறி மீச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் சரியான நேரத்தில் அவனை எங்கே பண்ணார்? 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி எகிப்து முழுவதுக்கும் அவனை அதிபதியாக்கினார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யும்போது தடுக்கவே முடியாது, யாரும் தடுக்கவே முடியாது. சீமோன் பேதுரு தான். அப்போ சீமோன் பேதுருட்ட சொல்கிறாங்க, மேசியாவை கண்டோன்னு. இப்போ சீமோன் நிற்கிறான். யோனாவின் குமாரனை சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். கேபா எனப்படுவதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அன்னைக்கு தெரியும் பேதுருக்கு தான் யாருன்னு தெரியும். அந்த பேதுருவை கர்த்தர் பெந்தைகோஸ்து நாளில் தூக்கி நிறுத்தினார். 11 பேரோடு நின்று என்ன பண்ணான்? இயேசுவை பிரசங்கித்தான். 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியத்துக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நீங்கள் யார் என்பதை அவர் பார்வையில் எப்படி அவர்களை பார்க்கிறாரோ அப்படியே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை சரியான விதத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு போவார். ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா போதும்பா, இந்த பேரும் ஒரு குழந்தை பிறந்தா போதும்பா, எனக்குன்னு ஒருத்தன் இருப்பான் கொள்ளி வைக்கிறதுக்கு. ஒரு குழந்தை பிறந்தா போதும்பா, நான் தலை நிமிர்ந்து நடந்துருவான்ப்பா. ஒரு குழந்தை பிறந்தா போதும், என்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் பொன் வெள்ளி எல்லாத்துக்கும் ஒருத்தன் வாரிசு வந்துட்டான்னு சொல்லிடுவாங்கப்பா. அது இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வச்ச நோக்கம் ஒரு குழந்தை இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாசத்துக்கு தகப்பன். அவன் பின்னால் ஒரு பெரிய தலைமுறையே சங்கிலி மாதிரி நிற்க போகுது. ஏன் தெரியுமா? அந்த சங்கிலியில் தான் யார் வரப்போறா? ஏசு பிறக்க போகிறார். என்னப்பா ஆபிரகாம் இன்னும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிய? அதில் ஒரு மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள், அவன் சந்ததியில் தாவீது பிறப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியமாக நம்ம நினைக்கிற வரைக்கும் அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை யோசிக்காமல் நம்ம யாருன்னு யோசிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு எனக்கு தேவைப்படாத, நான் இது கேட்கலையே, நான் அதில் கேட்டேன், இதுதானே நான் செய்ய வரும், ஐயோ அந்த வேலை நம்ம ஒத்து வராது, அதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுங்க, என்னங்க அப்படிலாம் இல்லை. ஆல்வேஸ் God used to do big thing. பெரிய காரியங்களை யார் செய்வார்னா முதல்ல நீங்கள் யார் சொல்லிடுவார். சொல்லிட்டு தான் அவர் அப்புறம் செய்வார். எனக்கு ரொம்ப ரொம்ப தொட்ட, என்னை பலப்படுத்தின, என் புத்தியை தெளிய வச்ச ஒரு அதிகாரம் இருக்குது பைபிளில். அதோடு நான் கவலைப்பட மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், அவிசுவாசப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு சந்தேகப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில் எல்லாம் டேங்க் நிறைஞ்ச மாதிரி திருப்தி ஆகிட்டேன் அந்த வசனத்தில். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். கீலேயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலெயாத் அவனை பெற்றான். இதில் பாருங்க, கீலேத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான்றது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். அவன் பரஸ்திரியின் குமாரன், ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? ப்ரெசன்ட் டென்ஸ்.
கீலேயாத் அவனை பெற்றான். இது எப்படி இருந்திருக்கலாம்ல? கீலேயாத்து எப்தாவை பெற்றான். அவன் கீலேயாத்தின் குமாரன், அவன் பராக்கிரமசாலி ஆனான். அதுதான் நல்லா இருக்கும். எது முதல்ல நடந்திருக்கும்? பிறப்பு தான் முதல்ல நடந்திருக்கும். அப்புறம் தான் குமாரன் ஆகியிருப்பான், அப்புறம் தான் பராக்கிரமசாலி ஆகியிருப்பான். ஆனால் வசனம் சொல்லுது பராக்கிரமசாலி இருந்தான், குமாரன் ஆனான், பெற்றான். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? ரொம்ப தெளிய வச்ச வசனம் அது. நீங்கள் உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்கள் யாருன்றத முன்கூட்டியே உருவாக்கி மோல்டு அடித்து உங்களை குழந்தையா மாற்றி கருவில் உங்களை கொண்டு வச்சுட்டார். இது மாறாது, இது மாறாது, இது என்ன செஞ்சாலும் மாறாது. ஏன் மாறாதுன்றீங்க? அதனால தான் ஏலியனுக்கு வந்திருக்கீங்க. அதான் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படி இது இல்லைன்னா நீங்கள் எங்கே வந்திருக்க மாட்டீங்க தெரியுமா? இங்கே வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் பிறக்கு முன்பே கர்த்தர் உங்களை யாருன்னு அறிஞ்சிருக்கிறாரு. எரேமியாவை குறித்து வேதம் சொல்லுது, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன். நான் கையில் ஒரு கேமரா வச்சுருக்காங்க, சின்ன கேமரா, அப்படி முடிக்கிறேன். என் கையில் என்னங்க இருக்குன்னு உங்களை கேட்குறேன், உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்படி திறக்கிறேன், என்னங்க இது கருப்பார் சின்னதாக இருக்குது, என்னங்க இது அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் நான் சொல்லுவேன் இது கேமரான்னு சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை பொதிந்து 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 மறைச்சி உள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கும் உங்களை யாரும் தெரியாது, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, கூடவே ஒருத்தன் வரான ஃப்ரெண்டு அவனுக்கும் தெரியாது, அப்பப்போ அக்கா அக்கான்னு பேசுகிறான் பாருங்க அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? இன்னொருத்தர் யார் தெரியும் தெரியுமா? ஆண்டவர் தெரியும். இன்னொருத்தர் யார் தெரியும்? அவனுக்கு தெரியும். God will reveal who are you. நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவதற்கு கேளுங்க. ஆண்டவரே, இதற்காக உலகத்தில் நான் பிறந்திருக்கேன், அதில் நோக்கம் என்ன இருக்குது, என்ன சித்தம் இருக்குது அப்படின்னு பண்ணுங்க, கேளுங்க. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் யார்ன்றதை சொல்லி கொடுத்தாரு. முதல் காரியம், அவன் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் காட். நஸ்ரேனாகிய இயேசுவிடமிருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். இரண்டாவது, நம்ம யாருன்னு தெரியணும். நான் ஒருத்தனை பார்த்துக்கிட்டு நான் இவரை மாதிரி ஆகணும், இந்த கிரிக்கெட் வீரரை மாதிரி ஆகணும், இல்லைன்னா இந்த இவர் நடிக்கிற மாதிரி ஆகணும், ஓ இவர் பயங்கரமான பணக்காரர் இருப்பா, வீடு ஃபுல்லாக கட்டுக்கட்டா நோட்டு இருக்குது, அவரை மாதிரி ஆகணும். அது பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் பார்வையில் நீங்கள் யார், அதான் முக்கியம், அதான் முக்கியம். நான் ஊழியத்து வர்ற மாதிரி சொல்வேன் ஆண்டவர்கிட்ட, சாமி இந்த ஊழியமே வேண்டாம்ப்பா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இருக்குது, ஐயோ வேணவே வேணாம், ஒரு நல்ல பெட்டி கடை கொடுத்தாங்க, நான் கடையை நான் நடத்துகிறேன், நான் நிச்சயமாக சொல்கிறேன் சாமி, நான் கட்டுக்கட்டாக பணத்தை டிக்கி நிறைய அடிக்கிட்டு வந்து நாங்கள் ஆயத்தில் போட்டுறேன், ஆனால் இந்த ஊழியம் ஐயோ வேணவே வேணாம், வேணவே வேணாமே. இப்போ சொல்கிறேன், ஆண்டவரே ஊழியமே போதும், ஊழியமே போதும், ஊழியமே போதும். இவ்வளோ பெரிய வைர கல்லை என் கையில் கொடுத்துருக்கீங்களே, அது போதும். God is great. நான் சொன்னதை வச்சு என்கிட்ட பிடிங்கல, என்கிட்ட கொடுத்தாரு ஊழியத்தை. மூன்றாவது காரியம் பாருங்க, யோவான் 1:48. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அநேகருடைய கொஸ்டின் என்ன தெரியுமா? எப்படி அறிவீர்? நான் உங்களை பார்த்து சொல்றேன், எப்படி ஆண்டவரே, என்றைக்கு ஆண்டவரே, யார் ஆண்டவரே, எங்க ஆண்டவரே? இந்த கேள்வி உங்க உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், யூ ஆர் அன்ஃபெய்த்ஃபுல் பர்சன். எப்படி அறிவீர் என்று நம்ம யாரை கேட்போம்? ஒரு மனுஷனை பார்த்து கேட்கலாம், என்னப்பா வந்திருக்கே, இதெல்லாம் பெயிண்ட் பண்ணணுப்பா, எப்படி செய்வே கேட்கலாம். இல்லைப்பா இந்த ஏசி வாங்கி இவ்வளோ வருஷம் ஆச்சுப்பா, சர்வீஸ் பண்ண எப்படி செய்வே? பட் ஹி இஸ் காட். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எப்படி எப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம் என்றால், we will not get a big thing. அவர் கர்த்தர்.
இரும்பு யானையை பார்த்து எப்படி கேட்க முடியுமா? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தங்களை விசுவாசத்தில் தோற்று போனது காரணம் என்ன தெரியுமா? எப்படி ஏன் இன்னைக்கு எப்போ தருவாரு, எப்படி தருவாரு, கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? தட் இஸ் அவர் கொஸ்டின்ஸ். அவரை ஆண்டவர் என்று நாம் அழுதிருப்போம் என்றால், அவரை ஆண்டவர் வந்து நாம் நம்புவோம் என்றால், ஆண்டவர் தான் அவர் அப்படின்னா நோ ஒன் கேன் ஈக்குவல். அப்போ இந்த கொஸ்டின் நம்ம கேட்போமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ கண் பார்த்த பூமி எல்லாம் உனக்கும் சந்ததிகளும் கொடுத்தேன். ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவராகிய தேவனே இதை நான் எப்படி அறிவேன்? He is the creator. வானங்களையும் அண்ட சராசரிகளையும் பிரபஞ்சத்தையும் படைத்தவர் மட்டும் இல்லைங்க, மனுஷங்களை விட்டுட்டு போய் தூங்கலைங்க, தன்னுடைய வார்த்தையினால நிப்பாட்டி வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அவன் சொல்கிறான், எப்படி அறிவீர்? வீட்டுக்கு வந்தான் ஆபிரகாம். இப்போ சாராய் சொல்கிறா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், அவளாலே என் வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். எப்படின்னு கேட்குறீங்களாங்க? நீங்கள் ஆண்டவராக பார்க்கல, நீங்கள் ஆண்டவரை தேவனாக பார்க்கல, ஆண்டவர் இன்னும் மனுஷனாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி அறிவீர்? மனுஷன் கேட்குற கேள்விங்க இது. அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன்னு சொன்னா எப்படி அறிவீர்? அவர் ஆண்டவர் யாரு? சர்வ சிருஷ்டிக்கு வெதமான இருப்பா அவரு, தேவாதி தேவன் அவர். அடிக்கடி தாவீது சங்கீதத்தில் எழுதுறான், நீரே என் தேவன். நீங்க நம்ம ஆண்டவரை பார்த்து அடிக்கடி கொஸ்டின் கேட்குறோம் நம்ம மனசுக்குள்ளே இருந்து. எப்படி கிடைக்கும்? கேலண்டர் திருப்பிக்கிட்டே இருக்கோம். இஃப் யூ பிலீவ் காட் as a God, you will not turn your calendars. தேவனை தேவனா பார்த்தோம் என்றால், தேவனை வல்லவராக பார்த்தோம் என்றால், தேவனை சிருஷ்டிகராக பார்த்தோம் என்றால், தேவனை அண்ட சராசரத்தை படுத்த ஒரு தேவனா பார்த்தோம் என்றால், நம் உள்ளத்திலிருந்து ஒரு நாள் கேள்வி வரக்கூடாது. எப்படி? நாத்தான் வேல் அவரை மனுஷனா பார்க்குறான். எப்படி அறிவீர்? எங்கெல்லாம் ஆண்டவரை கேள்வி கேட்டாங்களே எப்படி என்று, அங்கெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்களே ஒழிய பெற்றுக்கொள்ளவில்லை. கானான் தேசத்துக்கு ஓரத்தில் வந்தாச்சு. இப்போ ஆண்டு சொல்றாரு, இந்த யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிங்கன்னு சொல்றாரு. ஜனங்களாம் போய் மோசடி சொல்றாங்க, நமக்கா மனுஷரை தெரிந்து கொள்வோம், அவங்கள நமக்கு முன்னால் அனுப்புவோம், எந்த வழியாய் போய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று அவங்க நியூஸ் கொண்டு வரட்டும். ஏன் செங்கடலில் நிற்கும் போது யாரையா வழி கொடுத்தா உங்களுக்கு? வானத்தின் மண்ணா விழும்போது அப்போ இந்த மனிதர்களாம் என்ன தேட வேண்டியது? நீங்கள் நடத்தி வந்த பாதையில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்தார். அதெல்லாம் யார் செஞ்சது? மண்ணாவையும் காடுகளையும் பொழிந்தார். அப்போல்லாம் என்ன நடந்துச்சு? அப்போல்லாம் மனுஷன் தேவையில்லை. இப்போ யோர்தானை கடந்து போகிறதுக்கு நமக்காக மனுஷன் தெரிந்து கொள்ளுவோம். போனாங்க, வந்தாங்க, வேன்னு சொல்லி துர்ச்செய்தியை கொண்டு வந்தார். ஆல்வேஸ் மேன் கிவ்ஸ் எ ஃபால்ஸ் நியூஸ். தேவனை தேவனா பார்த்தா நற்செய்தி வரும், தேவனை மனுஷனா பார்த்தா துர்ச்செய்தி தான் வரும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, கொஞ்சம் தாமதிச்சிருச்சா, கொஞ்சம் நடத்துதல் வரலையா, ஆண்டு நம்மள பேசலையா, உடனே நம்ம எங்கே போகிறது? we are going to see a man. அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், அவங்கள்ட்ட சொன்னோமே, இவங்கள்ட்ட சொன்னோமே, அவங்க சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே. If you believe God, you will not shake. நீ தேவனை நம்புகிறவனாக இருந்தால் மனுஷனால் அசைக்கப்படாமல் இருப்பேன். பட் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்படி அறிவீர்? எப்படி போகலாம்? சுற்றுனாங்க 40 வருஷம். காதேஸ் பர்னேயாவிலிருந்து ஏரித்தா சண்டைக்கு வரைக்கும் அவங்க கடந்து போகிற காலம் 38 வருஷம். 38 வருஷம் சுற்றுனாங்க ஒரே இடத்த. வேதம் சொல்லுது, கீழ்ப்பிடியாதவர்களை வனாந்திரத்தில் அழித்தார். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு சுதந்திர வழியாக மாறணுமா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தா டோன்ட் ஆஸ்க் எ கொஸ்டின். வேர், ஹவு, வென், ஹூ. நீ நம்ம பிள்ளைகளுக்கு பார்ட்னர்ஸ் தேடுறோம், நம்முடைய குடும்பங்களுக்கு வீட்டுகளை தேடுறோம், நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு பொக்கிஷத்தை தேடுறோம். எப்படின்னு கேட்குறோமோ? எப்படி ஆண்டவரே
என்ன செய்யறோம் ஆண்டவரே? ஒரு அம்மா வந்தாங்க, ரிட்டையர்ட் ஆக போகிறேன், வீடு இல்லை அப்படின்றாங்க. ரிட்டையர் ஆகிறதுன்னு ஒரு 6 மாதமோ 8 மாதமோ இருக்குது. அகாடமிக் இயர் முடிஞ்சால் அவங்க முடிஞ்சுது அவங்க வேலை. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஆண்டுகிட்ட வீடு கேளுங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. கேளுங்க, சர்வீஸ் ஒன்றும் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க ஒரு வீடு பார்ப்போம், லோன் போடுவோம், இஎம்ஐ கட்ட ஒன்று. அது ப்ரைவேட் ஸ்கூல், இஎம்ஐ ஒன்றும் வராது. கேளுங்கம்மா அப்படின்னு. ஆண்டவர் தருவாருமா அப்படின்னு. கையில் இருக்க பணத்தை வச்சு கொடுக்குற ஆண்டவர் இல்லை, வானத்தை திறந்து கொடுக்குற ஆண்டவர். சொல்லி அனுப்பிட்டேன். அந்த அம்மா ஆனால் சின்சியராக ஜோம் பண்ணுவாங்க. எப்படி ஜோம் பண்ணணும்னு கேட்டாங்க, சொல்லி கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு 2 மாதம் ஆகிருக்கும், ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களுக்கு 5 பிரதர்ஸ், இந்த அம்மா கடைசி சிஸ்டர். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்ததுனால 5 பிரதர்ஸும் இந்த அம்மா ஓரம் கட்டிட்டாங்க, பேச்சுவார்த்தை கிடையாது. அதில் மூத்த அண்ணன் 74 வயசு அப்படி இருக்கும், ஐசியூவில் உயிருக்கு போராடுறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு 2-3 டேஸ் தான், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. 2வது அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, ஏய் ஜானகி, அந்த நம்ம அண்ணா இறந்து போகிற மாதிரி இருக்காரு, நீ பார்க்கவே இல்லைல்ல அவரை 10-12 வருஷமா, கடைசியாக வந்து முகத்தை காமிச்சிரு அப்படின்றாரு. சரின்ட்டு நம்ம ஓடுறாங்க. கூட பிறந்த அண்ணனாச்சே, ரத்த பசம் உடலை ஓடுறாங்க. ஐசியூக்குள்ள போகிறாங்க. அவன் பார்க்குறான், மூத்த அண்ணனை பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, சந்திரவை கூப்பிடுன்றாரு. அவர் 2வது தம்பி வர்றாரு. நம்ம அபிராமபுரத்தில் ஒரு வீடு இருக்கு பத்தியா, அதை இப்படி எழுதி கொடுத்துரு. 17 வீடு இருக்கான் அவருக்கு. அண்ணன்மார் எல்லாருக்கும் 17 வீடு இருக்குது. ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு அவளுக்கும் நம்ம ஒன்றுமே செய்யலைடா, அதை எழுதி கொடுத்துருடா, உயிர் எழுதிட்டு வா, நான் கையெழுத்து போட்டுறேன்னாராம். அடுத்த மாதம் சொந்த வீட்டில் இருந்தாங்க. வந்தாங்க, என்கிட்ட ரிட்டையர் ஆகிட்டேன், சாப்பாட்டு காசு வேணும். என்ன வேணும்? சாப்பாட்டு காசு வேணும். நான் சொன்னேன், ஆர்டர் கொடுத்துட்டாருமான்னு. அப்படி சொல்கிறீங்களான்னாரு. ஆமாம், அப்படி சொல்லியே ஸ்துதிங்க அப்படின்னு. இன்னும் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க. சனி ஞாயிறு லீவு. மண்டே காலையில் ஃபோன் வருது ஸ்கூல்லேருந்து, ஜானகி உன் பிளேஸ்மெண்ட்டில் ஆளே கிடைக்கல, நீயே வந்துருன்ட்டாங்க. எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 28,000 ரூபா. He is God. நம்ம எனக்கு நிறைய நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரை யாரோ ஒருத்தர் மாதிரி. He is God. அவர் தேவன். அவர் தேவன் விசுவாசிங்கன்னா உங்கள் விசுவாசம் அசையாது, உங்கள் மனசு அசையாது, உங்கள் சிந்தை அசையாது, உங்கள் இருதயம் கலங்காது, உங்கள் சரீரம் அப்படியே கவலையாக சோர்ந்து போகாது, பலசாலியாக இருக்கும். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறான். நீ காலைங்க வந்திருக்கீங்களோ? ஐயோ போட்டியாளர் வரான்னு நினைக்கிறீங்களோ? பக்கத்துலலாம் சுற்றி ஒரு போட்டியாளர் நினைக்கிறோம். ஒருத்தங்க கடை வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. சின்னதாக ஆரம்பித்தாங்க. கருத்தரை அவங்கள எல்லாம் கருத்தரை பிடிச்சிப்பாங்க. அது பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆகிட்டாங்க. பக்கத்தில் எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எல்லாம் போட்டி, நாங்கள் ஒரு கடை தான் சார் போட்டோம், இப்போ 40 கடை வந்துட்டு நாங்கள். நேற்று அந்த நாள் போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு. எல்லோரும் காலி பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்தவெல்லாம் இப்போ காலி பண்ணிட்டு போகிறான். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். He is God. கத்தலாம் போல இருக்கு, எனக்கு கத்தலாம் போல இருக்கு. He is God, Almighty. ஆண்டவரை தேவனா விசுவாசிச்சிங்கன்னா அசைக்கவே முடியாது உங்கள் விசுவாசத்தை. இதையும் பார்ப்போம், இதுக்கு மேலேயும் பார்ப்பேன், இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லுவீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஆண்டவரை பார்க்கல. எப்படி அறிவீர்? டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நாம் கர்த்தரை தேவன் என்று அறிக்கை செய்வோம் என்றால் ஆண்டவரை பார்த்து எப்படின்னு கேட்போமா? நம்மளை ஆண்டவர் தாயின் கருவில் உருவாக்கும் போது நம்ம வீட்டில் உள்ளவங்க கேட்டாங்களோ, கண்ணை கொஞ்சம் சரியாக வைங்க, காது கொஞ்சம் சரியாக ஃபிட் பண்ணுங்க, பல்லு ஆடிற போது சொன்னோம் சொல்லிப்பாங்களோ? கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாக்கும் விதம் என்ன அறியாது இருக்கிறாய். He is God.
ஆண்டவர் திபேரியா கடற்கரையில் இயேசு தரிசனமாகிறார் உயிர் திறந்த பின்பு. கரையில் வந்து நிற்கிறாரு. ராத்திரியெல்லாம் நெட்டு போடுறாங்க, ராத்திரி எல்லாம் நெட்டு போடுறாங்க, ஒரு மீன் வரல பக்கத்தில். விடிய காலத்தில் இயேசுவார் கேட்குறாரு, பிள்ளைகளே ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை. வலையை படகுக்கு வலதுபுறத்தில் போடுங்க. உடனே போடுறாங்க. 153 பெரிய மீன் உள்ள மாட்டிக்கிட்டு உள்ளே இழுக்க முடியல. யோவான் சொல்கிறான், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர்னு அவன் மீன் பிடிச்ச பிறகு தான் சொல்கிறான். நம்ம கர்த்தர்னு மீன் பிடிக்க முன்னாலே சொல்லணும். உடனே குதிச்சிட்டாங்க 2 பேரும். பேதரும் குதிச்சிட்டாங்க, யோவான் குதிச்சிட்டாங்க, வேகமாக போடுறாங்க. அவர் கர்த்தர் என்று அறிந்திருந்தபடியால் அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எப்படிங்கன்னு கேட்காதீங்க. எப்படின்னு மனசில் கணக்கு போடாதீங்க. எங்கன்னு கேட்காதீங்க. யாரு, என்னைக்கு, இன்னும் எவ்வளவு நாள்? டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அவர் தேவன் என்று விசுவாசித்தால் உங்க வலது பக்கத்திலே 153 பெரிய மீன் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்குறேங்க, ஒரு கப்பலுக்கே அகலம் வந்து லிமிட்டட் தான். ஆமாம், அப்படி தானே? ஒருவேளை போட்டுக்கு அகலம் எவ்வளோ இருந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் இந்த சர்ச்சுடைய அகலம் தான் போட்டுடைய அகலமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே உங்கள் விசுவாசத்தின்படி பார்த்தா டபுள், இந்த அகலத்தை விட டபுள் வச்சுக்கோங்களேன். இது வலதுபுறத்துக்கும் இடதுபுறத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? போட்டு இப்படி 2 இப்படி ஆடிச்சுன்னா வலதுபுறம் இடதுபுறமாக மாறிடும். அங்கே தாங்க 153 கீழே கிடக்குது. இவங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை மறந்து தான் உள்ளே வந்திருக்காங்க கடலுக்கு. மீன் பிடிக்க போகிறேன் பேர் சொன்னான், நாங்களும் வருகிறோம், போங்க. அவர் தேவன் விசுவாசிங்க, உங்கள் வலது பக்கத்தில் பெரிய ஒரு மிரக்கல் காத்திருக்கு. அவர் தேவன் விசுவாசிங்க, நீங்கள் தூக்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமுறையில் தூக்கி வைப்பார். ஏன் தெரியுமா? He is God. அவர் தேவன். அவர் கார்பெண்டர் இல்லை, அவர் ஒரு மனுஷன் இல்லை, அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் இல்லை, அவர் ஒரு பொறியாளர் இல்லை. He is Almighty God. அண்ட சராசரத்தை படைச்சி அப்படி தூக்கி வச்சிருக்கிறாரு, வார்த்தையில் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. மனுஷன் மூளைக்கு பைத்தியம் முடிக்கிற ஒரு ஞானத்தை அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு என்ன கேட்குறோம் தெரியுமா? எப்படி எப்படி எப்படி? டோன்ட் ஆஸ்க் காட். அப்படி தயவுசெய்து கேட்காதீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நீங்கள் தேவன், நீங்கள் தேவன், நீங்கள் தேவன். காலை சொன்னான், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நம்மை அந்த பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் கொண்டு போய். இவங்க சொன்னாங்க, மனுஷரை தெரிஞ்சுக்கிடுவோம், அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. 4வது காரியம் யோவான் 1:49. நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். நாத்தான்வேல் இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். என்ன பாயிண்ட்டுக்கு? தேவனுடைய குமாரன். நாசரேத்து நன்மை வருமா வராதா? இதெல்லாம் மண்டையை விட்டு ஓடிய பேச்சு. இப்போ கரெக்டாக அடிக்காம பாருங்க. தேவனுடைய, நீங்கள் யாருன்னு அறிஞ்சா ஆண்டவர் யாருன்னு தெரியும். தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். அடுத்து என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலின் ராஜா, அவன் தெரியும். ஆயிரம் சொல்லிட்டாரு. ஏசாமி பிறந்திருக்கும் போதே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? சிலுவையில் பிலாத்து எழுதி போட்டான். என்ன போட்டான்? இவர் யூதருடைய ராஜா. ராஜாவா பிறந்தாரு, ராஜாவா மரிச்சார். தேவனுடைய குமாரன். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் நமக்கு கர்த்தர் சொல்ற பதில் என்ன தெரியுமா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் அப்படி விசுவாசிங்க. பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய ஜன்னல், உங்கள் டேபிள், உங்கள் ஃப்ரிட்ஜு, உங்களுடைய சேரு, உங்களுடைய சோஃபா உங்களுக்கு ஒன்று சொல்லுதா? அப்போ சொல்லுங்க, அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன்,
பெரிய காரியங்களை எனக்கு செய்வார், பெரிய காரியங்கள் எனக்கு செய்வார், நம்ப முடியாத செய்வார், எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் அவர் எனக்கு செய்வார். அவர் அப்படி விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. மோசேயிடம் ஜனங்க அழுகுறாங்க, காடை வேணும், காடை வேணும், காடை வேணும், காடை வேணும்னு அழுகுறாங்க. மோசே என்ன சொல்கிறான், ஐயோ சாமி என்ன நீங்கள், நானும் உங்களை பெற்றேன், உங்களுடைய கிருபை எனக்கு கிடைக்காம போக பண்ண, என்னை கொண்டு போகணுன்றான். மோசே அப்படி டென்ஷனாக ஆள் கிடையாது, கொண்டு போடும் அப்படின்றான். அப்போ மோசே நான் சொல்கிறாரு, என்ன சரிப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லலை, என் கை குறி இருக்கிறதோ அது அப்படி நடக்குமா நடக்காது நீ இப்போ பாரு அப்படின்னாரு. சமுத்திரத்துலேருந்து காற்று கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு, காடையை அடித்து நகர்த்திட்டு பாளையத்தை சுற்றிலும் பாளையத்துக்கு வழியையும் 2 மலை உயரத்துக்கு காடை வந்து மொத்தமாக விழுந்துட்டு. ஒருவேளை அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது பாவமாக இருந்துச்சு, கர்த்தர் அடித்தாருங்க. ஆனால் மோசேக்கு அது மறக்குமா? மறக்காது. ஆண்டவர் வந்து என்ன வேணால் செய்வார்ப்பா, எப்படி வேணால் செய்வார், ஒரே நைட்லேயே மாற்றிடுவார். எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறான், என்ன இன்னும் நான் கர்த்தர் காத்திருக்கணுமான்னு ராஜா கேட்குறாருன்றான். நாளைக்கு சமாரியாவின் வாசலில் பஞ்சம் மாறிடுன்ட்டான் எலிசா. வானத்தின் பலகனி திறந்தா கூட மாறாத, நீ பார்ப்ப புசிக்க மாட்ட. ஏன் தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரன். எப்படி முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க, தேவனுடைய குமாரனால முடியும். மரியாள் கேட்கலாம் ஒருவேளை, ஏன்னா அவள் வந்து ஒரு கன்னிகையாக இருந்ததுனால எப்படி குழந்தை பிறக்குன்னு கேட்கலாம், அது நியாயம் இருக்குது. அப்போ கூட ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறாரு. சில காரியம் இப்போ என் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள்லாம் நான் பார்த்து கேட்டிருக்கேன், கொடுத்துருக்காரு, வீடு கட்டி கொடுத்தாரு, வாங்கினல் வாங்க செஞ்சார், அப்புறம் சுகத்தை கொடுத்தாரு, மரண பள்ளத்தாக்கில் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் நான் சொல்ல முடியும், நம்ப முடியாத பெரிய காரியம் அது. நான்லாம் கேட்கவே இல்லை, அதெல்லாம் நான் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, அதுக்கு தகுதியும் கிடையாது, அது என் மண்டைக்குள்ளே வரவும் இல்லை. God granted me a great blessings. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. நீங்கள் நினைக்கலாம் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இருக்கிறது போதும் அப்படின்னு. இல்லை, பெரிய காரியத்தை எதிர்பார்த்தா நாத்தனில் வந்தான், பெரிய காரியத்தில் எதிர்பார்த்து வரல, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டு மாகுமான்னு கேட்டவனுக்கு ஒரு பதிலை கொடுக்குறான் பிலிப்பு. நேராக வந்தான், இப்போ கண்டுபிடிச்சிட்டான், நீ தேவனுடைய குமாரன், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறாரு, பெரிய காரியம் செய்ய விரும்புகிறாரு. ஆனால் ஒரே ஒன்று, அவரை யாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். கண்ணில் 4 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்னது? எக்ஸ்பெக்ட் ஒன்லி ஃப்ரம் காட். தேவனிடமிருந்து மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்தால் மனுஷனை குற்றப்படுத்த மாட்டீங்க, சூழ்நிலையை குற்றப்படுத்த மாட்டீங்க, அவரை மட்டும்தான் நோக்கி பார்ப்பீங்க. 2வது காரியம், நீங்கள் அவரை விசுவாசித்தா, அவர்கிட்ட நெருங்கி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியும் முதல்ல உங்களுக்கு. நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கவர்மெண்ட் ஜாப் தாங்க, கவர்மெண்ட் ஜாப் தாங்க, கவர்மெண்ட் ஜாப் தாங்க, நல்ல சம்பளம் தாங்க. அதை விட பெருசாக இருக்குது எனக்கு, பெருசாக இருக்கு எனக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு ஓரமாக வச்சிருவேன், அப்படி இருக்குது. நான் எதிர்பார்த்ததே எனக்கு தரல, ஆனால் என்னை பெரிய மனுஷனாய் பார்த்தார் ஆண்டவர். உண்மையிலே சொல்லுவேன், உண்மையிலே நான் சொல்லுவேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்துருக்க ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். 3வது காரியம், எப்படி அறிவி. நான் தியானிக்கும் போது 2 மணி, ஏர்லி மார்னிங் 2 மணி உட்காந்துருக்கேன், இந்த வசனம் எனக்குள்ளே வருது. ரோட்டில் போய் கத்தலாமான்னு இருந்துச்சு எனக்கு. அவர் தேவன், அவர் தேவன். வசனம் சொல்லுது, கர்த்தாவே தேவரில் நமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் பயப்படத்தக்கவர் யார், ஆகாய மண்டலில் கர்த்தருக்கு நிகரானவர் யார், தேவர்களுக்கெல்லாம் தேவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், தடை பண்ணுகிறவன் யார், மட்டு கட்டுகிறவன் யார், ஒரு பட்சத்தில் இருந்து உமக்கு உத்தரவு சொல்கிறவன் யார். நோ நோ ஆல்டர்னேட்டிவ். ஆண்டவரை சாதாரணமாக பார்க்காதீங்க, என்னமா அவர் ஆண்டவராக பாருங்க. வாயில் உங்கள் வாழ்க்கையில் எப்படின்ற கொஸ்டினே வரக்கூடாது. ஓ நோ 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 நோ, அவர் செய்வாருங்க.
என்னதான் மருத்துவம் வந்தாலும் தாயின் வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி வெளியே வருதுங்க? தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. மனுஷனுடைய புத்திக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர் கையை வச்சுட்டாருன்னா வச்சது தான். மருத்துவெல்லாம் சாஞ்சி ஓரமாக போய் நிற்கணும். காட் இஸ் கிரேட். அவரை தேவனா பாருங்க. நாலாவது காரியம், அவர் தேவனா பார்த்தீங்கன்னா பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் பக்கத்துலேயே, உங்கள் வலது பக்கத்துலேயே இருக்குது. உலகத்தில் எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க, அலைஞ்சிருப்பீங்க, விசாரிச்சிருப்பீங்க. நான் சொல்கிறேன், 153 மீன் இந்த போட்டுக்கு கீழே இருந்துச்சு. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. அகப்பட்ட பிறகு தான் சொல்கிறான் யோவான், அவர் கர்த்தர். கண்ணில் முடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். கண்மழையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நிறைய கடன்ல சிக்கி தவிக்கிறீங்க. உங்க கற்பனையில கூட வரல எப்படி வழி கிடைக்கும்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் அதை திருப்பி கொண்டு வருவேன். தாவீது சொல்றான் மாதிரி, சகலத்தையும் திருப்பி கொள்வாய். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். டாக்டர் சொன்ன முடிவு முடிவா இல்லை, அது ஸ்டெப்பாக தான் இருக்கு. தீர்வு கிடைக்கல இன்னும். இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எப்படி எப்படி என்று என்னோட மகளுக்காக கவலைப்படுறீங்க. ஸ்டாப் யுவர் கொஸ்டின்ஸ், பிரைசிங் த லார்ட். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் சொல்லுங்க. கர்த்தரை நீங்க நம்ப முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ ஒரு காரியம் திருட்டு போனது திருப்பி உங்களை தேடி வருகிறது, திருப்பி உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் அதை கொண்டு வருகிறார், திருப்பி கொள்ளும்படியாய் கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அடிக்கடி வியாதி வந்துக்கிட்டே இருக்கு வீட்டில். வீடு காரணமாக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, யாராவது வச்சுட்டாங்களோ. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படி விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தை அங்கே வைங்க. உங்கள் ரெட்டை கழிந்து போட்டு கர்த்தர் உங்களுக்கு உற்சாகம் உள்ள ஆவியை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. சொப்பனத்தில் சர்ப்பங்களினால வருவதனால கலங்கி போயிருக்கிற ஒருவர் இங்கே இருக்கிறீங்க. அந்த சொப்பனங்கள் நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்கி இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் கடிந்து கொள்ளுகிறேன்.
தேங்க்யூ ஜீசஸ். இனி அது உன் சொப்பனங்களில் வருவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒருவருடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நிமித்தம் உறவினர்கள் தேடி வர்றாங்க. ஏன் என்ன எப்படின்னு கேட்டு அவர்களுக்கு விசுவாசத்தை சொல்லுங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன் தலையை மகிமையாய் உயர்த்துவார். தேங்க்யூ ஜீசஸ். மகா இறக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகளின் உஷ்ண வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் எழுந்திரள் இருக்கீங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆமென்.